என்ன பண்ணுற அடுப்பாண்டா? டீ போடுறேன். டீ போடுறியா? வேலைக்கு போய் வந்து எம்மா வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. டீ போடுறேன். நீ எங்கே போய் வேலைங்க? நான் அந்த இவரை போய் கூட்டாந்து அந்த இந்த போர்டு போயிடுச்சு, கரண்ட் சீர் பண்ணுற போய் கூட்டாந்து அவர் விட்டு வந்துக்கிறேன். சீர் பண்ணிட்டு காலையிலேருந்து சீர் பண்ணிட்டு இப்போ தான் விட்டு வந்துக்கிறேன். அந்த கரண்ட் சீர் பண்ணுற வேலை காலையிலேருந்து ஆயிடுது உனக்கு. இந்த ஒயர் எப்படி இதை டச் ஆகிட்டு கொடுக்குது? போர்டு போய் ஆளை காணாம போர்டு மாற்றி வச்சுக்கிறேன். ஆளை காணாம தேடி கிடக்கிறேன் நான். அவ்வளோதான். பாண்டி போயிட்டு வந்து எல்லா பொருளும் அங்கே வச்சுக்கிறேன். அதை போய் பாரு என்னன்னு. மிளகுல தான் இருக்குல்ல, இன்னும் ஒரு பையில் இன்னும் பெருசாக வச்சுக்கிறேன். என்ன அது போய் எடுத்து பாரு, வாங்கிக்கிறேன் உனக்கு பொருள் வச்சு துண்டுறதுக்கு. பொருள் துண்டுறதுக்கு எப்படியா என்ன வாங்கினதுன்னு தெரியல. பார்ப்போம். இது டீ போட்டு வச்சுட்டேன். அந்த பார்க்குறேன் கொதிக்க டீத்தூள் போட்டேன். சரி, நீ எங்கே போய்க்கிறியே வட்டத்தோடு போடலான்னு இருக்கிற வேலை செஞ்சுருந்தேன்னா குளிச்சுட்டு வந்தேன். நிறையா வச்சுக்கிறாரு. உனக்கு துண்டுறது வாங்கி வச்சுக்கிறேன். மாங்காய் இருக்குது, துணு எடு வேறு எடுத்து வைக்கிறா. பூச்சியாக இருக்குது. ஆஹா, அதான் அன்னாட மாவு 1/2 கிலோ கறிலன்னு சொல்கிறா. நிறைய சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு முன்ன வாங்கி வந்துட்டேன். மாங்காய் விற்றாங்க வாங்கிட்டோம். மிக்சி எடுத்து போய் எத்தனையா? 1 2 3. சூப்பராக இருக்குது. இதெல்லாம் போட்டுக்கிறது சுத்தம் ஒட்டி போயிருந்தது. எல்லாம் புதுசாக மாற்ற சொல்லி மாற்றிட்டேன். மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் ஓட்டி காட்டினாங்க. ஆசையாக காட்டிட்டாங்க. அப்போ அதான் மிஷின் பெரிய மிஷின் போட்டு சுற்றுது. இது இருக்குது. நான் போட்டு இதெல்லாம் அரைக்குது. சின்னது தான் 2 வாங்கியா சொன்னேன் நான். நீ கூட இன்னொன்று 3 வாங்கி எடுத்துக்கிறேன். எம்மா காய்ச்சி ஆயிட்டுருந்தேன். அவங்க கம்பெனி இதாக வாங்கினாக்கா இதே மாதிரி அந்த கம்பெனி என்ன பேர்? இது பிரித்தி ஸ்டாரு. 22 வருஷம் இருக்குமா வாங்கியா? 22 வருஷம் வாங்கி பிரித்தி மிஷின் ஒன்றும் ஆகல. ஒன்றுமே ஆகல. அப்படியே ஓடி நிற்குது. இதுதான் தேஞ்சு போச்சு. தேஞ்சு போட்டாலும் வந்து இந்த சின்ன சின்ன மிக்சி ஒரு 3 மிக்சி இருக்குது என்கிட்ட. காய்கறி போட்டு மிக்சி வீணாயிடுச்சு. இதில் போட்டு தான் அரைச்சேன். இதனுடைய மிக்சி வீணாயிடுச்சு. எல்லாமே 2 கிடக்கு. இந்த பெரிய மிக்சிலாம் கொஞ்சம் கொஞ்சம் அரைக்குது. அரைச்சாலும் வந்து நம்ம 3 பூசா வாங்கி அந்த 2 வாங்கிட்டு. ஏன்னா நான் அந்த நல்லா பிரித்தி ஸ்டார் இது மாதிரி போய் வாங்கினாக்கா அவங்களே சொல்லிட்டாங்க அது வந்து 1600 1700 வருங்க. அவ்வளோ விலை கொடுத்து வாங்க தெரியல. எங்கள் கடைங்களே இருக்குது எங்கள் கடைன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க எடுத்தாந்து ஆமாம் தேவையில்லை எங்கள் கடையிலே இருக்குது. ஆமாம் அவங்களே போட்டு நல்லா இருக்கும். சரி இந்த கலர்ல வரும் அந்த பொடி. இது வெள்ளையா இருக்குது. சூப்பரா இருக்குது. முடியல, ஒன்றும் முடியல. ரொம்ப கஷ்டமா போயிடுது. நாங்கள் போல அவருக்கு இட்டு போயிருந்தேன். அவர் வழியில் பார்த்தேன். அவர் ஒருத்தர் கூட போனேன். அவர் கரண்ட் கட்சி பண்ணுறது. ஆமாம் அது அந்த இப்போ வந்து லைன் பண்ணி இது இந்த எப்படி சில கரண்ட் வரலாம், இதில் வரல இதில் கரண்ட் வரலாம், அதில் வரல மாற்றி மாற்றி அவரே சொல்லிட்டார் நாளைக்கு தான் இது பண்ண முடியும், நாளைக்கு பார்க்கலாம்ப்பான்னு சொன்னார். சரி நான் எப்படியோ நோண்டி அப்புறம் நாளைக்கு கூட கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் நோண்டி பார்க்கல. அப்புறம் இது அந்த அதுக்குள்ளே தூசிலாம் எடுத்துகிட்டு அழகா போட்டால் அப்புறம் கிளீனா வந்தது. சூப்பராக ஓட ஆரம்பிச்சுது. என்ன தெரியல புடி இல்லாமல் கொடுத்துறாங்க. என்ன தெரியலையா அப்படியே புடிச்சு அப்படியே இது பண்ணுறது. ஏன் புரியல அதை கொடுத்தாங்க தெரியல. ஒன்றுமே புரியலையா? அது எப்படி மாட்டுது மாட்டி பாருமா? எப்படி அத்தை போட்டு நம்ம நம்மட குத்து இது பண்ணிட்டாங்க. நம்ம நானும் பார்க்கவே இல்லை. எதுக்கு கொடுத்தாங்க நம்மளும் வாங்கிட்டு வந்துட்டேன். வேற கம்பெனி இது போயிருந்ததுப்பா.
சரி. எல்லாத்தையும் என்னம்மா இந்த வேலையில் நான் மீன் வாங்கி பிஞ்சில் வச்சேன். இன்னும் வரைக்கும் ஞாபகமே இல்லை. மீன் வாங்கி வச்சிருக்கியா? ம். இப்போ பிஞ்சில் சொல்லவே இல்லை. போய் எடுத்தா பாரா ஃப்ரிட்ஜில் மீன் வாங்கி வச்சுக்கிறேன். இதுதான் வாங்கி வந்துக்கிறாங்க அப்படின்னு நான் நினச்சேன். மீன் வேறு வாங்கி வச்சுட்டியா? அதே வரேன். தக்காளி பார்த்து ஞாபகமே இல்லை. ஐயோ ஃப்ரிட்ஜை வந்து எடுக்கவே இல்லை, திறக்கவே இல்லை. திறந்து தான் தெரிஞ்சிருக்கேன். காவலை மீன் நாடா இருக்குத்தாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் வாங்கி வந்தோம். நாயை வச்சுதான் இன்னைக்கு மீன் குழம்பு தான். மீன் குழம்பு தான். ரொம்ப சொல்லுவோம். நீ எனக்கு எப்படி தெரியும்? நான் என்கிட்ட நீ அப்பயே வந்து அங்கே போகிறப்பே மீன் வாங்கி வந்து வச்சுக்கிறேன் ஆயிமான்னு சொல்லி தான் நான் ஆஞ்சிட்டு இருப்பேன். எனக்கு மீன் வாங்கி வந்த ஞாபகமே இல்லை. இல்லை அதுக்கு பையிலெல்லாம் இன்னும் வாங்கி வந்து வச்சுக்கணும். சரி இருக்கட்டும், நம்ம ஒன்று வேலையை பார்ப்போம். நான் வேலையை பார்த்துட்டேன். ஏடா இந்த பொருள் நம்ம வாங்கினோமா இது நாளா வெளியே அதை போச்சு. இந்த கொடியெலாம் அழகாக வளர்த்து பூரா அழகாக கம்ப்ளீட்டாக ஆடு பூரா மேய்ச்சிட்டாங்க. உள்ள இங்கே டிவி பார்க்கறது இருக்குதுக்கா. இல்லை எல்லாத்தையும் வீடியோ எடுக்கணும். இப்போ எடுத்தால் தெரியாது. இதுதான் காலையில் தான் எடுக்கணும். அங்கால சீர் பண்ணியிருந்தது அது பூரா வந்து மேய்ச்சிட்டு பூரா 50 ஆடு வந்து சுத்தமாக அவர் சீர் பண்ணுறவர் வந்துக்கிறாரு. சரி எங்கே கேட்ட சுத்தமாக காலி பண்ணிடுச்சு. கேட்ட போட்டு அதை வேலை செஞ்சது பூரா தூக்கு காலையில் தான் எடுக்கணும். பூரா வெறும் இது தாங்குது. வெறும் கட்டை தான் என்ன பண்ணுறது? காய் ஆகிற மாதிரியா அருமையாக இருந்தது. அவரைக்காய் கொத்து கொத்தா விட்டு வந்து இந்த வாட்டியா எப்படின்னு ஒரு 10 கிலோ அவரைக்காய் இருக்கலாம்னு நினச்சேன். ஆனால் இந்த மண்ணில் அவரைக்காய் காய்ச்சுன்னா அம்மா அவரைக்காய் காய்க்கும். ஒரே ரொம்ப நாள் ஆகுது மீன் குழம்பு வச்சு. தீபாவளிக்கு முன்னால் ஆகணும். ஒரு வாரம் ஆயிடல மீன் குழம்பு. அப்புறம் இது எங்கே தற்செயலாக நம்ம இங்கே வந்து விற்கிது. அங்கே போனால் நம்ம கிடச்சிது வழியில். ஆமாம் 10 நாள் ஆகுது. 10 நாள் மேலே ஆகுது. வழியில் கிடைக்கோ வாங்கின்னு வந்தோம். போன புதன்கிழமை ஆக்கணும் மீன். 10 நாள் ஆகுது. மீன் குழம்புக்கு வெங்காயம் தக்காளி வைக்கிறேன். அஞ்சு மீன் குழம்பு வேண்டியதான். கவலைப்படாது. மீன் வச்சிட வேண்டியதான். மீன் கவலை மீன் சொல்கிறாங்க. இது இன்னொரு பேர் வேறு இருக்குது. மீன் தெரியுமா? மீன் வந்து நல்லா பல இருந்தது பார்க்குறது. மீன் புது மீன் தான் நினைக்கிறேன். அது எதுவுமே நல்லா தான் இருக்கும். மீன் சாலை மீன் ஒருத்தவங்க சொல்லுவாங்க. சாலை மீன் கவலை மீன் சாலை மீன் சொல்லுவாங்க அவங்க. ஆமாம் அவங்க வீடியோ எடுக்கிறாங்க. அவங்க சாலை கவலை மீன் சொல்கிறதுக்கு சாலை மீன்ன்றாங்க. அது அங்கே வந்து மீனவர். அவங்க மீனவர். அவங்களுக்கு தான் பேர் உண்மையான பேர் தெரியும். சாலை மீன்னா என்ன தெரியுமா? அதுக்கு அர்த்தம் சாலை மீன்னா இது வந்து ஆறு ஒடுக்குதில்ல அந்த மாதிரி அப்படியே சொயிலும் பண்ணி அதுதான் சாலை மீன் எக்கச்சக்கமாக வந்து வரும். அது ரவுண்டு கிடையாது. சொல்லுவாங்க அவங்க மீனவர். அவங்க மீன் பிடிக்கிறவங்க கடல்ல அவங்க சொல்லுவாங்க. அவங்க வீடியோவில் அந்த அளவுக்கு ஆமாம் அப்படியே பகை மண்டல் மாதிரி. ஆமாம் அந்த அளவுக்கு மீன் வந்து மேயுமா கவலை மீன். வரிக்கவலை சாதா கவலை மத்தி கவலை அதான் கேள்விப்பட்டுக்கிறேன். அப்புறம் தான் பார்த்தாக்கா அவங்க தான் சொல்கிறாங்க சாலை மீன் அந்த கவலைன்னு சொல்லுவாங்க. இன்னொரு மீன் வரி கவலைன்னுவாங்க. இன்னொரு கவலை பேர் சொல்லுவாங்க. இது மத்தி மீன் மத்தி கவலைன்னு சொல்லுவாங்க. அதை வந்து சாலை மீன்ன்றாங்க. அவங்க மீனவர். அவங்களுக்கு தெரியும் பேரு. அது ஏன்னா சாலையா வர்றதுனால கூட சாலை மீன் பேர் வச்சிருக்காங்க. நம்மளுக்கு என்ன தெரியும்? போயிட்டு வந்து நீ கவலை மீன் குழம்பு வச்சு சாப்பிட போறோம். எங்க வீடியோக்குள்ள வாங்க. குழம்பு வைக்கிறது எப்படின்னு பாருங்க. அப்போ குழம்பு தான் வைக்கிறோம். மீன் குழம்பு 3 கரண்டி மிளகாத்தூள் இங்கே போட்டுக்கோம். மிளகாத்துல அவ்வளோதான். அதே 5 வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குழம்பு வச்சு இட்லி சுட்டு சாப்பிடலாம். வாங்க. குழம்பு தாளிச்சு ஊற்றிட்டேன். இட்லி ஊற்றி வச்சுக்கிறேன். இட்லியை மூடிட்டு வந்துட்டேன். குழம்பு தாளிச்சு ஊற்றிட்டேன். மாங்காய் போட்டுற வேண்டியதான். ஒரு கொதி வந்ததும் மாங்காய் முன்னாடியே போட்டேன். ஒரு கொதி வந்து மீனை போட்டுற வேண்டியதான். மீன் குழம்பு வச்சு இட்லி வந்ததும் சாப்பிட்ற வேண்டியதுதான். அவ்வளோதான் இன்னைக்கு. எல்லா மீனும் குழம்பு போயிட்டு இன்னைக்கு குழம்பு வைக்கிறோம். நிறைய குழம்பு. எத்தனை நாளைக்கு வரும்னு சொல்ல முடியாது. நிறைய இருக்குது பாரு. பூரா குழம்புல போட்டேன் பாரு. எவ்வளோ மீன் பாரு. கொச்ச மாதிரி தெரியல குழம்பு. நிறைய மீன் போட கொதி அடங்கி போச்சு.
கொஞ்சோண்டு மீன் போட்டால் கொச்சிக்கினே இருக்கா. அது பூரா மீனையும் போடவும் கொதி அடங்கி போயிடுச்சு. இதே கொதிக்கிட்டு போயிரு. கொதிக்கிட்டான். மூடி வந்துட்டான். சூப்பராக பாரு குழம்பு. நல்லா மாங்காவோட தலை கொதிக்குது. இறக்கிடுமா? இட்லி வந்து போச்சு. இட்லி இறக்கி சாப்பிட வேண்டியதான். சாப்பிடலாம். குழம்பு சூப்பராக இருக்குது. அப்படியே வானெல்லாம் இறந்து போச்சுங்க. செம வாசனை. மீன் குழம்பு வச்சே. சாப்பிடு. தண்ணி போடுறதா? விலைக்கு கூட தண்ணி இல்லை விலைக்கு. ரெண்டு நல்லா வீடாக இருந்தால் முறையாக காட்டுது. 2 சொம்பு வழி செய்கிறாரு. நீ ஒரு ஆள் தான் வரது. அருமையாக காட்டு. எனக்கு சூடாக வேணும் தண்ணி. மூடிடுவோம். மாங்காய் போட்டு நல்லா மீனை போட்டு சாப்பிட சூப்பராக வச்சுக்க குழம்பு. சாப்பிட போகிறோம். நீங்களும் வாங்க சாப்பிடுங்க. மீன் குழம்பு சாப்பிட போகிறோம். இட்லி சுட இட்லி கவலை மீன் குழம்பு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. குழம்பு நல்லா சூடு சூப்பர். சுட சாப்பிடாதான் டேஸ்ட்டு. அவ்வளோதான். நீங்களும் வாங்க சாப்பிடுங்க. மீன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சாப்பிட்டு பாருங்கள். வந்து எங்கள் வீட்டுக்கு வாங்க. டிஆர்சி கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணிங்க. பாய் பாய். பாய்.